நிதாவுல் ஈமான் என்ற ஒரு வெப்சைட்ல இந்த கருத்தை போட்டிருக்கு. அது இப்னு தைமியா சொன்னதா போடல போட்டிருக்கு. இவர் எங்கேயோ புறக்கி இருக்காரு, என்னையோ நடந்து இப்னு தைமியா என்று எழுதி அவர் வேணுமென்று எழுதினாரா அல்லது என்னது தப்பாக பை மிஸ்டேக்கா வந்துட்டு தான் என்னையோ ஆய்வின் அடிப்படையில் பெரிய பெரிய இமாம்களை பற்றி கொடுக்கிற போது, அதுவும் சமகாலத்தில் அவர்களுடைய பிரதானமான பிரச்சாரம்ங்கிற போது அவரை உண்மையாளர், வாய்மை மீறாதவர், அறிவிலே எந்த ஏமாற்றமும் செய்யாதவர், தில்லுமுள்ளு செய்யாதவர் என்று தன்னை பிராணித்து சொல்ல போது அவருடைய பேச்சுகளும் எழுத்துகளும் நடவடிக்கைகளும் ரொம்ப நேர்மையா இருக்கணும். ஆறாவது ஒருவர் கிதாபில் சொல்வதாக ஒருவரை பற்றி சொன்னால் உண்மையில் அந்த கிதாபில் இருக்கிறதா என்று தேடி பார்ப்பது கூட இல்லை என்றால் அதுக்கு பேர் ஆய்வா? யாராவது ஒருவர் சொல்வது அப்படியே புறக்கி போறது ஆய்வா? ஒருவர் சொன்னது உண்மையிலே இருக்கிறது என்று பார்ப்பது கொஞ்சமாவது ஆய்வா? அன்சார் மௌலவி அவர்கள் ஒரு நிகழ்ச்சி செய்தார். நாங்க பேசக்கல, உங்களுக்கு ஒரு விஷயத்தை உண்மையை எடுத்து சொல்லும் போது என்ன பாடுபடுறீங்க, நிதானமா சிந்திச்சு பாருங்க. சகோதரர்களே, நீங்க இவ்வளவு கொட்டை இடத்துல இதை போட்டு ஆபத்தை கேட்டீங்களா? இப்படி செய்யாதீங்க. நான் கேட்கிறேன், மனசாட்சிப்படி பேச இஸ்தப்தி கல்பக், உங்களுடைய உள்ளத்தை நீங்களே கேட்டுக்கிறீங்க. இவர் செய்த இந்த ஏகத்துவத்துக்கு செய்த பணியை நீங்க யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு கேட்கிறேன். ஏதாவது ஒரு ஈக்குவல் ஆகணும் இல்ல? இந்த தலைப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி 18ஆம் தேதி சிகாரியிலே நடத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில ஒரு கட்டத்துல இந்த இப்னு தைமியாவோட சர்ச்சை ஒன்றை உண்டாக்குறாரு. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் சம்பந்தமாக 200 இந்த புத்தகத்துல 208ஆம் பக்கத்துல வரக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி? இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை எடுத்து சொல்லுகிறார். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த வீடியோ நீங்க பார்த்தாக்க தெரியும். இத பாக்குறாக்கள் நினைப்பாங்களாம் பாமர மக்கள் இப்னு தைமியாவே சொல்றாரு. விளங்குதா? அது யாருமே அப்படி விளங்க மாட்டான். நீங்க விளங்கினா உண்டு. தெளிவா தான் போட்டிருக்குது. இது இப்னு தைமியா எடுத்து சொல்லுகிறார். அவரோட கருத்தல்ல, அவர் எடுத்து சொல்றாரு. இது எதுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் தெரியுமா? அதே அவர் புரியாம பேசுறாரு. என்ன சொல்றாருன்னு கேட்ட இப்னு தைமியா அவர்கள் சில அறிஞர்களை கோடிட்டு காட்டுகிறார். கோடிட்டு காட்டி உதாரணமாக அது அப்படி அவர் வாய்ச்ச மாதிரி நான் வாசிக்கிறேன். சூனியம் என்பது உண்மையா என்பதிலும் அப்படி ஒன்று உண்டா என்பதிலும் ஒரு பொருளை வேறு பொருளாக சூனியத்தின் மூலம் மாற்ற முடியுமா என்பதிலும் அது முற்றிலும் கற்பனையா என்பதிலும் அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர் சொல்லிட்டு முஹ்தஸிலா பிரிவினரும் ஜஸ்ஸாஸ் என்று அறியப்படும் ஹனபி மதுஹபை சேர்ந்த அபூபக்கர் ராஸி அவர்களும் ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர் பகவி அபூ ஜஃபர் இஸ்திர்பாதி ஆகியோரும் சூனியத்தின் அனைத்து வகைகளையும் மறுத்துள்ளனர். மறுத்தாக்கல் பட்டியல்ல அறிஞர்களை சொல்றாரு. யாரு? ஹனபி மதுஹபை சேர்ந்த அபூபக்கர் ராஸி, அதே மாதிரி ஷாஃபி மதுஹபை சேர்ந்த யாரு கூறுறாங்க? இந்த பகவி, இந்த இஸ்திர்பாதி, இது மாதிரி அறிஞர்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஹனபி மதுஹபினரின் கருத்தும் இதுதான் என்றும் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. ஹனபி மதுஹபி இப்படித்தான் சொல்றாங்க. யார் சொல்றா? இப்னு தைமியா எடுத்து சொல்றாரு. இப்படி அறிஞர்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சூனியக்காரன் ஒரு பொருளின் தன்மையை மாற்ற முடியாது, கைத்தறியை பாம்பாக மாற்ற முடியாது, மனிதனை கழுதையாக ஆக்க முடியாது என்று இந்த அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்று இப்னு தைமியாவோட கருத்தை எடுத்து காட்டிட்டு பிஜே கீழே எழுதுறாரு என்று இப்னு தைமியா அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். தமிழ்ல தான் எழுதியிருக்காரு. எப்படி? இப்னு தைமியா இதை எடுத்து காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு? இப்படி மொட்டையா சொன்னா மக்கள், பாமர மக்கள் நினைப்பாங்க இப்னு தைமியாவே இப்படி சொன்னாருன்னு. மொட்டையா சொல்லல, தெளிவா தலைய முடியோட தான் சொல்லி இருக்குது. வழங்குதா? மொட்டையா எங்கேயும் சொல்ல, தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வழங்குதா? அவங்கள நோட்டீஸ் மாதிரி இல்ல, அதை விளைக்கிறீங்க. தெளிவா சொல்லப்பட்டா இதுக்கு கொடுத்த பில்டப் இருக்குது. நாமளும் கொஞ்சம் சொல்லி காட்டணும்ல. என்ன பில்டப்? சகோதரர்களே, நான் மக்தபத்து ஷாமிலாவில் தேடிவிட்டேன், வரிக்கு வரி பார்த்து விட்டேன். மக்தபத்து ஷாமிலான்னா ஒரு சாப்ட்வேர், லட்சக்கணக்கான கிதாபுகளை உள்ளடக்கிய ஒரு சாப்ட்வேர். அதை கம்ப்யூட்டர்ல போட்டு என்ன செய்யலாம்? புத்தகமாக படிக்கிறத விட அதுல லேசா தேடி எடுத்துக்கலாம். அவங்களும் செய்வாங்க, உலகத்துல எல்லாரும் செய்வாங்க. ஃப்ரீயாவே போட்டுருக்கான். அப்படி ஒரு ஷாமிலாக்கு பேரு அந்த சாப்ட்வேருக்கு. சரியா? இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஷாமிலாவை முழுமையாக தேடிவிட்டேன்,
எங்கேயுமே இல்ல. அகமதுல ஹதீஸ் இல்லைன்னு சொன்ன மாதிரி வழங்குதா. அதுக்கடுத்து என்ன, ஷாமிலாவை சொன்னா கூட பரவாயில்லைங்க, கூகுளில் தேடிவிட்டேன், இணையதளத்தில் எங்கேயுமே இல்ல. இந்த இடத்துல கண்ணியம் மிக்க டாக்டர் ரைசுதீனை ஞாபகப்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா, அவரும் இப்படித்தான் சொன்னாரு. அவருக்கு ஒரு மறுப்பு சீடி போட்டோம். பிஜேயின் தர்ஜுமாக்களில் கவர்கள் என்னமோன்னு சொல்லி ஒரு சீடி இல்ல. இந்த இடத்துல கண்ணியம் மிக்க டாக்டர் ரைசுதீனை ஞாபகப்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா, அவரும் இப்படித்தான் சொன்னாரு. அவருக்கு ஒரு மறுப்பு சீடி போட்டோம். பிஜேயின் தர்ஜுமாக்களில் கவர்கள் என்னமோன்னு சொல்லி ஒரு சீடி பேசினார். அதுல என்ன சொன்னாரு, நான் 120 தப்சீர்களில் பார்த்து விட்டேன், எங்குமே இல்லை. 120 தப்சீரை பார்த்த நீங்க என் குர்துபியை பார்க்கல. 120 பார்த்து சும்மா எவன் பார்க்க போறான்? 120 பார்த்தோம், கூகுள்ல தேடினோம், யாகுல தேடினோம், அங்க தேடினோம், இங்க எல்லா இடத்துலயும் தேடினீங்களே, மக்தபத்து ஷாமிலாவுல இருக்கிறத நீங்க ஏன் பார்க்கல? அப்ப என்ன, நீங்க மக்தபத்து ஷாமிலாவுல தேடினதா சொல்றீங்க, ஆனா மக்தபத்து ஷாமிலாவுல இல்லங்கிறீங்க. இந்த சீடி வெளியிடப்படும் போது இந்த பேசுகிற கட்டத்துக்கு மக்தபத்து ஷாமிலாவுல வந்திருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டை போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இது மக்தபத்து ஷாமிலாவுல தெளிவாக இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், ஷாமிலாவுல இருக்கக்கூடிய ஒண்ண நீங்க அலசி தேடிட்டேன், அங்க இல்ல இங்க இல்லன்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஒன்னே ஒண்ணு விளங்குது, உங்களுக்கு கண்ணியமிக்க அன்சார் தப்லீக் அவர்களே, மக்தபத்து ஷாமிலா எப்படி யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியல. எடுத்துக்காட்டினா என்ன பரிசு தருவீங்க, அது சொல்லுங்க. எப்படி இவ்வளவு ஆய்ந்து ஓய்ந்து பேசுபவர், அறிவாளி என்று சொல்பவர், கடைசியா ஒரு புத்தகம் போட்டவர், 10 நாள் தொடர் பேசியவர் பிஜேக்கு, இப்படி இட்டு தட்டி சொல்லலாமா? இத மக்தபத்து ஷாமிலா போட்டவன்ட்ட போய் கேளுங்க. பிஜேட்ட கேட்க தேவையில்ல, உங்களுக்கு தேட தெரியல, நாங்க தேடி வச்சிருக்கிறோம். மழைன்றதுனால இந்த ஸ்கிரீன் எடுத்து வச்சோம், சீடி வெளியாகும் போது ஸ்கிரீன் ஷாட் வரும் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்து கூகுளில் தேடி பார்த்து விட்டேன், அங்கே இல்லை. கூகுள் அவுலியாவுல இல்லையா? வழங்குதா? கூகுள் அவுலியா கதை தெரியும் தானே? கூகுள் அவுலியாவுல இல்ல. நாங்களும் கூகுள்ல தான் தேடினோம். கூகுள்ல உங்களுக்கு தேட தெரியலாட்டி கேளுங்க, தேடி தர்றோம். அவர் இன்டர்நெட்டில் தேடி விட்டேன். உடனே மக்கள் எப்ப பார்ப்பாங்க, நெட்ல பார்த்தாராம், அங்க பார்த்தாங்க. நீங்க நெட்ல பாத்தீங்களா, நெலும்போல நெட்ல பாத்தீங்களா எங்களுக்கு தெரியாது. ஆனா கூகுள்ல சாதாரணமாக இந்த வாசகத்தை அடித்தால் பிடிஎஃப் ஃபைல் கிடைக்குது. இந்த புக்கு, அதாவது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி எழுதிய ஷைத்தானின் தோழர்களும் ரஹ்மானின் அடியார்களும் என்ற புத்தகம் அரபி மொழியிலே மிக தெளிவாக பிடிஎஃப் ஃபைல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் லெபனான் பிரிண்ட் சொல்றோம், லெபனான்ல பிரிண்ட் செய்யப்பட்ட அவருடைய புத்தகத்துல அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு வாதத்துக்கு நான் கேட்கிறேன், இல்லன்னு வச்சுக்கிறோமே, இப்னு தைமியா சொன்னது கிதாபுல இல்ல, ஆனா ஷாமிலாவுல இருக்குது, எங்களுக்கு நோ ப்ராப்ளம். இவர் நினைச்சுக்கிட்டாரு இது மெயின் ஆதாரமா இதை சொல்லி இருக்கிறோம். சரியா? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, முதல்ல ஷாமிலா எப்படி யூஸ் பண்றேன்னு படிங்க, மற்றவங்களுக்கு பாடல். அது எங்க சொல்றாரு தெரியுமா? இத உலமாக்களுக்கு நடத்தின ஒரு கிளாஸ்ல சொல்றாரு. நாங்க பார்த்தோம், நாங்க உங்களோட சூனிய பிரச்சனையில இருக்கிறோம், அதனால நாங்க உங்களை இப்படித்தான் பார்ப்போம். உங்க மாணவர்களாக இருக்கிறவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? என்னடா அது இல்லண்டாரு, புக்குல இல்லண்டாரு, வரிக்கு வரி படிச்சேன்டாரு, ஷாமிலாவுல இல்லண்டாரு, கூகுள்ல இல்லண்டாரு. கூகுள் கம்பெனிக்காரன் தூக்கு போட்டு சாவுவான். நான் என்ன கேட்கிறேன், இல்லை என்று சொல்வதற்கு முன்பதாக, அடுத்தவர்களை சகத்து மேனிக்கு விமர்சிப்பதற்கு முன்பதாக, பிஜே என்றாலே வழிகேடர் தான் என்று உங்களுடைய சிந்தனையில் உருவாகி இருக்கிற அந்த பாக்டீரியாவை நீக்கிவிட்டு நியாய கண்ணோட்டத்தோடு வாருங்கள். பிஜே வச்சு எந்த ஜமாத்தும் இல்லை. பிஜே சொன்னாலும் சரி, சொல்லலாத்தையும் சரி, இந்த சத்தியத்தை யார் சொன்னாலும் அதுதான் சத்தியம். அல்லாவே சொன்னதுக்கு அப்புறம் பிஜே சொன்னான்னு சொல்லலாட்டி என்ன? சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் அல்லாஹ் சொன்னான். பிஜே சொன்னாரா? பிஜே காத்த வச்சுக்கிட்டு இருக்கோமா? பிஜே யாரு? அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று. அப்ப இந்த இப்னு தைமியா மேட்ரு இவ்வளவு தாங்க. சரியா? இரண்டாவது என்ன